அது எதுக்கும் நம்மளும் ஒரு வாட்டி கூப்பிட்டு பாப்போம். மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. என்ன மாப்பிள்ள இப்படி வெளியே வராம காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? வாங்க மாப்பிள்ள. நான் வரும்போது வாரேன், உள்ள போங்க. அதான் உங்க மக வந்துட்டால, போங்க போங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. 4 பேர் பார்த்தா அக்கம் பக்கத்துல ரொம்ப அசிங்கமா போயிடும் மாப்பிள்ள. என்னடா இது, இவங்க மாப்பிள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இப்படி காருக்குள்ள உட்காந்துருக்காரு, ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு நினைச்சுக்குவாங்க. வாங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க, போங்க. இல்லைன்னா எனக்கு வாய்க்கு வந்தபடி நான் திட்டி போடுவேன். போங்க. சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ வாங்க. பாப்பா மாமா வாங்க வந்து உட்காருங்க. ஹை, ஊஞ்சல். தாத்தா, நான் ஏற்கனவே வரும்போது கேட்டல எனக்கு ஊஞ்சல் வேணும்னு. அதனால வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிட்டீங்களா? ஆமாப்பா, நீ கேட்டு நாங்க வாங்காம இருப்போமா? நீ மரத்தடியில வேணும்னு கேட்ட, மரத்தடியில தான் மாட்டலான்னு பார்த்தோம். ஆனா அங்க மாட்டினா காக்கா அது இதுன்னு பறந்துட்டு போய் அசிங்கம் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாம போற வரவெல்லாம் உட்காந்து ஆடுவோம். உனக்காக வாங்கினது ஊர்ல உள்ளவனுக்கா வாங்கினது. அதனாலதான் வெளியே கட்டாம வீட்டுக்குள்ளே கட்டிட்டோம். நீ இங்க உட்காந்து ஜம்முன்னு ஆடலாம். யாரும் ஒண்ணு எதுவும் சொல்ல போறது இல்ல. சூப்பர் தாத்தா, செம்மையா இருக்கு தாத்தா, நல்லா இருக்கு. ஆமாப்பா, வெறும் கட்டைய வச்சா உட்காரும்போது உனக்கு வலிக்கும்னு சொல்லி நல்லா அந்த இலவம் பஞ்சுல ஒரு மெத்த மாதிரி செஞ்சு அதை வச்சிருக்கோம். அதனால உனக்கு நல்லா இருக்கும். சூப்பர் தாத்தா, சூப்பர். அப்பா என்னம்மா? அப்பா, போன தடவை நம்ம ஒகேனக்கல் போனோம்ல, அங்க எடுத்த போட்டோவா இது? ஆமாமா, அந்த போட்டோ தான். நீ எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த வீடே விரிச்சோடி போன மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அங்க எடுத்து போட்டோ எல்லாம் அந்த போட்டோக்கார பையன் கொடுத்தான். அதுதான் பெருசா ஃப்ரேம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி மாட்டியிருக்கோம். நல்லா இருக்காமா? சும்மா சொல்லக்கூடாதுப்பா, சூப்பரா இருக்கு. அப்பா எனக்கு இதே மாதிரி ஒரு பிரிண்ட், அது மட்டும் இல்லாம நீங்க, நானு, அம்மா, சந்தோஷ், நம்ம 4 பேர் இருக்கிற மாதிரி போட்டோவும் அங்க அந்த பையன்கிட்ட இருக்குல்ல, அதுவும் பெருசா ஃப்ரேம் பண்ணி வாங்கி கொடுங்கப்பா. சரிம்மா, அந்த பையன்கிட்ட சொன்னா ஊருக்கு போறதுக்குள்ள செஞ்சு கொடுத்துருவோம். சரிப்பா, அப்படி வாங்கி கொடுத்துருங்க. அப்படின்னா தான் வீட்டுல பெருசா மாட்டி வைக்க முடியும். அப்புறம் உங்க அம்மா எங்க போனா? இன்ன வரைக்கும் ஆளை காணோம். வந்தவங்களுக்கு ஒரு டீ தண்ணி கூட வச்சு கொடுக்காம அம்மா வெளியே நின்றுட்டு இருந்துச்சேப்பா. போய் கூப்பிடுமா. என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பானே தெரியாது. போய் கூப்பிடு. சரிப்பா. இந்த வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் இங்க ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியே தான் இருக்கு. சந்தோஷ், இந்த தடவை நம்ம குற்றாலம் போறோம். ஜாலியா போய் ஒரு குளியல போட்டு வருவோம். சரியா? சரி தாத்தா. என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஏமா, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? வாமா உள்ள. நான் வரமா, போலாம். யோ, ஆத்தாக்காரி பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்து எங்க அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியா உள்ள வராம? நீ எப்படிதான் உள்ள வராம இருக்கன்னு நானும் பாக்குறேன். வயிறு பசிச்சதுன்னா உள்ள வந்து சோறு தின்னுதான் ஆகணும். திங்கிறதுக்கு வருவல்ல, அப்ப இருக்குது நான் யாரு என்னன்னு உனக்கு அப்ப காட்டுறேன். எங்க இந்த ஆளு கார் எடுத்துட்டு போறது? இந்தாரியா, எங்கயா போயிட்டு இருக்க? நிறுத்தியா? நிறுத்து. பாத்தியா அந்த ஆள? என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானே ஒண்ணும் புரியலையே. மாமனார் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்குள்ள கூட வராம கார் எடுத்துக்கிட்டு போறான். எதுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் வாத்தாக்காரி தான் காரணம். சந்தோஷமா இருக்க குடும்பத்துல ஏதாவது கண்திருஷ்டி பொம்மை மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே. அதுதான் என்னமோ பண்ணிட்டா. நானும் ஏதோ 1-2 வார்த்தையை பேசியிருப்பேன். இவன் எக்கச்சக்க வார்த்தையை பேசியிருப்பான். நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு இந்த மனசை ஆடிக்கிட்டு இருக்கிறது. ஆடட்டும், எல்லாம் ஒரு நாள் இருக்குது. என்னங்க? ஏமா, வந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்குதுங்க. ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம், ஒரு தீனி எடுத்து கொடுப்போம். அப்படி எல்லாம் இல்ல. நீ பாட்டுக்கு வெளியே நிக்கிற. அப்புறம் இதுதான் அவங்கள பாக்குற லட்சணமா? இல்லைங்க, மாப்பிள்ள வெளியே இருந்தாரு, அதுதான் வெளியவே நிக்கிறாருன்னு கூப்பிடுவோன்னு கூப்பிட்டேன். என்ன, அவன் மாப்பிள்ள வந்தானா? என்ன இந்த தாத்தா எங்க அப்பாவை வாடா போடுன்றாரு? இல்லைங்க, அவர் காருக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. என்ன பச்சைக்கிளி, என்ன உன் மாப்பிள்ள என்னமோ புதுசா இப்பதான் நம்ம புது மாப்பிள்ள கணக்கா முறுக்கிக்கிட்டு திரிகிறாரு? என்ன பழக்கம் அதெல்லாம்? ஏப்பா, அந்த ஆளுக்கு இப்படிதான் அப்பப்ப பைத்தியம் பிடிச்சிக்கும். அப்படி பண்ணுனா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பது. நம்ம கண்டுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே உள்ள வரும். நம்ம போயிட்டு தாங்கிட்டு இருந்தோம்னா ஓவரா தான் தெனாவிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பது அந்த ஆளு. எங்க அப்பாவை எங்க அம்மா எப்படி பேசுறாங்க? கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்குல பாத்துக்க பச்சைக்கிளி. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன் புருஷன் அப்புறம் தலையில மிளகா அரைச்சிருவான். கவர்மெண்ட் உத்தியோகம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? எப்பா இருக்குப்பா, இல்லாம என்ன இருக்கு? மாப்பிள்ள பண்றதுக்கு அவ என்னங்க பண்ணுவா? போய் வேலையை பாரு. எம்மாடி, சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களாமா? இல்ல சாப்பாடு எதுவும் வைக்கணுமா? கடையில வாங்கிட்டு வரேன்னு. ஏமா, நான் ஒண்ணும் வாங்கலாமா? போமா, போய் சோறு குழம்பு ஆக்குமா. என்னடி இவ நீ சோறாக்காதமா? சோறுல நான் கொண்டு வரேன்னு இப்ப கேட்டா இப்படி வல்லுன்னு கொலைக்கிறா. என்ன போ. சரி, வேகமா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து காய வச்சுட்டு வீட்டுக்கு போவோம். போயிட்டு அப்பதான் ஆடெல்லாம் கொண்டு வர முடியும். பாவம் பத்திரகாளி, நான் போயிட்டேன்னா தான் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு ஒன்றும் புரியல. சரி, எப்படியும் ஆடெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம தான் நாளைக்கு வந்துருவோம்ல. அப்புறமேட்டுக்கு என்ன, அம்மா தண்ணி கொண்டு வந்துட்டியாமா? இறக்குவாமா?
அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நானே இறக்கி வச்சுக்குவேன். இன்னும் தண்ணி வேணுமாமா? எடுத்துட்டு வரவா? எடுத்துக்கோமா. ஏமா இவ்வளோ பெரிய குடத்தை தூக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன குடத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. ஏமா சின்ன குடம் தான் 2 நடை நடக்கணும், பெரிய குடமா இருந்தா ஒரே நடையில தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம்ல, அத்தாமா. இப்படி வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு உடம்பு செலமா படுத்துக்கிட்டீங்கன்னா உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. அதனால ஒழுங்கா இருமா. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பாத்திரம் எதுக்கு பெரிய பெரிய பாத்திரம்லாம் புழங்கிட்டு இருக்க? சின்ன சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் எடுத்து மேலே வை. அதை விட்டுவிட்டு எல்லா பாத்திரத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பின்னாடி உனக்கு தான் சிரமம். நான் இருக்கவும் எல்லாம் விலைக்கு தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன்னா இது எல்லாத்தையும் நீயே தானே பார்க்கணும். அப்புறம் என்னமா பண்றது? வீட்டுல 5-6 பேர் சாப்பிடுறோம், அப்படி பாத்திரம் சேராமையா இருக்கும்? 5-6 பேர் சாப்பிட்றதா இல்லைன்னு சொல்லல, அதுக்குன்னு பாத்திரத்தை அளவா புழங்கு. இப்படி தண்ணி தூக்கிக்கிட்டு பாத்திரத்தை இவ்வளவு விளக்கிட்டு இவ்வளவு துணியை துவைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரிம்மா, நீ விலைக்கு போடு, நான் அப்படியே கழுவுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு பாத்திரம் கழுவுறியாமா? போய் உக்காரு, நான் எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருவேன். எனக்கு என்ன கழுவ முடியாது? எனக்கு என்ன அம்புட்டா வயசாகி போச்சு? சப்பா, நீ வந்தீங்கன்னா நீ ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேமா. ஆமா, நான் வந்தேன்னா தான் உனக்கு வேலை கம்மியா இருக்கும். இதுவே நான் இல்லைன்னா எல்லா வேலையும் நீ தானே பார்க்கணும். நீ அங்கேயே வேலை செஞ்சுட்டு இங்கேயே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஆனா நான் தான் உனக்கு வந்து இன்னும் ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கல, வீட்டு பக்கம் கூட வரல. விடுமா விடு. அதனால என்ன, பெத்த புள்ள வீட்டுக்கு செய்யறதுனால நான் என்ன குறைச்சா போயிட போறேன்? நான் வேற முதல்ல போனை எடுக்காம இருந்தேன். அந்த கோவத்துல அம்மாவும் போன் இப்ப எடுக்க வேற மாட்டேங்குதே. ஏமா, உன் ஃபோன் தாமா அடிக்குது போல. அட, பக்கத்து வீட்டுல ஆடு மேய்க்க சொல்லிட்டு இருந்தல, அவளாத்தான் இருக்கும். ஏமா போய் போ, போன் எடுத்துட்டு வாமா. போறேம்மா. மா போனை எடுமா. நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஷோ, போனே எடுக்க மாட்டேங்குதே. அம்மா, அண்ணன் தாமா ஃபோன் பண்ணுது. அந்த வீணா பணம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? நீ ஃபோன் எடுக்காத, அங்கேயே போய் வை. ஷோ, போனே எடுக்க மாட்டேங்குது. சரி, மறுபடியும் கூப்பிடுவான். அம்மா, மறுபடியும் கூப்பிடுமா. ஏதோ ஒரு விஷயமா இல்லாம அண்ணன் இப்படி கூப்பிடாது இல்லம்மா. எடுத்து பேசுமா, இல்ல நான் வேணா எடுத்து பேசுறேம்மா. இங்க பாரு பத்திரகாளி, அவன் போனை எடுத்தேன்னு வச்சுக்க, நான் உண்டுல நாக்கிடுவேன். அவ்வளவு வெறியில இருக்கேன். அவனை நான் பையனே இல்லன்னு ஒதுக்கிட்டேன். உனக்கான அண்ணன் கிடையாது. வாயை மூடிக்கிட்டு போய் போனை வை, இல்ல நானே அதை உடச்சு தள்ளிவிடுவேன். முதல்ல நான் பண்ணேன், இப்ப அது பண்ணுது. ஷோ சாமி, எப்படிதான் நான் பேசுறது? என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எப்படிதான் நான் சொல்றது? ச்சே. ஆடு பகை குட்டி உறவுன்னு பண்ணாத பத்திரகாளி, போய் வை. நான் கூட அந்த ஆடு மேய்க்கிற போலதான் கூப்பிடுதுன்னு நினைச்சேன். இந்த படுபாவி கூப்பிட்டா நான் எதுக்கு எடுத்து பேசணும்? நாம மட்டும் கூப்பிட்ட உடனே இவன் எடுத்து பேசுறான். இவன் கூப்பிட்டோன்னே நம்ம எடுத்து பேசுறதுக்கு. ஐயோ, அண்ணன் ஏன் இப்படி கூப்பிடுதுன்னு தெரியலையே. எதுவும் இல்லாம அண்ணன் இப்படி கூப்பிடாது. ஆனா இந்த அம்மா வேற வீம்பு பிடிச்சிட்டு இருக்கு. என்னதான் பண்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அம்மா தினமும் எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. ஆனா ஒரு தடவை கூட நான் எடுத்தது கிடையாது, என் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு. இப்ப கூட காலையில எவ்வளோ தடவை ஃபோன் அடிச்சது, ஒரு தடவை கூட எடுக்கல. அப்பெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் ஃபோன் பண்ணி அம்மா எடுக்காம இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்னதான் பண்ணுவேன்? இந்த பக்கம் பொண்டாட்டி, இந்த பக்கம் அம்மா, தங்கச்சி, இப்படி எல்லாரும் வாட்டி வதக்கினா ஆம்பளைங்க நாங்க எங்க தான் போறது? யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போனாதானே குடும்பம் குடும்பமா இருக்கும். இப்படி எல்லாரும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு சுத்தினா என்னதான் பண்றது? வீட்டுல இருக்க ஆம்பளைங்களோட நிலைமைத்தான் மண்டையை பிச்சுக்கிட்டு எங்கிட்டாவது ஓடுற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடும்போது தெரியலையா? இப்பதான் அம்மாவும் தங்கச்சியும் தெரியுதா இவனுக்கு? என்ன மறுபடியும் கூப்பிட்டானா? கூப்பிட்டுட்டு தாமா இருந்துச்சு, நான் எடுக்கல. எடுக்காத. நம்ம எடுக்காம விட்டா தான் நம்ம அருமை என்னன்னு அவனுக்கு தெரியும். பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்காம இருப்பான்ல, அப்பெல்லாம் வலியும் வேதனையும் தெரியாது. இப்ப நம்ம எடுக்காம இருக்கும்போது அவனுக்கு தெரியும். ஏமா, என்ன இருந்தாலும் அண்ணன் அப்படி பண்ணுதுன்னா அண்ணனோட சூழ்நிலையும் நினைச்சு பாருமா. பொண்டாட்டி நம்மளையே இந்த பேச்சு பேசுறாங்க, அண்ணனை எந்த பேச்சு பேசுவாங்க? அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தாமா அண்ணன் இப்படி எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கு போய் நீ இப்படி பேசாதம்மா, பாவம்மா. அண்ணனுக்கு நம்மளை விட்டா யாருமா இருக்கா? நீ அப்படியெல்லாம் நினைக்காத. உன் அண்ணனுக்கு நம்ம இல்லைனாலும் பணக்கார மாமா இருக்காரு, அதனால அவரு நல்லா பாத்துக்குவாரு. அதுவும் இல்லாம இவன் கேட்ட உடனே செய்யறதுக்கு தான் பொண்டாட்டி இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்மளாம் அவனுக்கு என்ன கண்ணுக்கா தெரிய போறோம்? உனக்கு தான் கொடுக்கறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஆள் இல்ல. அதனால அடுத்தவங்களை நினைச்சு வருத்தப்படாம உன் புள்ள குட்டி நீனு இரு. அது மட்டும் இல்லம்மா, நானும் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஏமா, நீயும் போயிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? இன்னும் 2 நாள் கழிச்சு பிள்ளைய வீட்டுக்குள்ள வேற விடணும். போயிட்டு நாளைக்கு காலையில வந்துடுவேம்மா. அங்கே ஆடெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்தேன்ல, அந்த புள்ள வேற மேய்க்கிதா என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கும். நான் இப்போ கிளம்புனேன்னா இன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் 3 மணி நேரம் மேய்ச்சனா வயிறு நல்லா நிறைஞ்சிரும். நான் போனோடனே ஆடுங்களாம் ஒரே கத்திக்கிட்டு கிடக்கும். அதுக்கு தாம்மா சொல்றேன். என்னம்மா, நீயும் போயிட்டனா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா? எம்மாடி, காலையிலே அந்த தம்பி அந்த மாதிரி பேச்சு பேசுனுச்சு. நான் இருக்கிறது நாளைக்கு இது அந்த பையன் அப்படி பேசுனுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் சொல்றேன், நான் போயிட்டு நாளைக்கு வாரேன், சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த மாமா எதுக்கு அப்படி பேசினான்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலம்மா. பெத்த தாய் நீ வந்திருக்க, இந்நேரத்துக்கு என் புருஷன் கை நிறைய சம்பாரிச்சிருந்தா இன்னைக்கு உன்னைய நான் பார்த்திருக்கலாம். ஆனா எனக்கு
சரியா போயிடும். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஆமா, என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா பின்னாடி உனக்கு கையில 5 10 இருக்காம போயிடும். அதனால நீயும் போய் உன் பொழப்புத்தனத்தை பாருமா. அப்பதான் உனக்கு 4 5 காசு இருக்கும். உடம்பு சரியில்லைனா கூட ஒரு மகளா உனக்கு 10 5 கொடுக்குற நிலைமையில நான் இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு நீ சேர்த்து வச்சுக்கிறது தான் நல்லது. சரி, போயிட்டு வாமா. சரிம்மா. என்னதான் பண்றது இந்த மனுஷன்? கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. போனும் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. ஒருவேளை இந்த ஆளு அவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு போயிருப்பதோ? ஆமா ஆமா, போயிருப்பது. இல்லைன்னா அந்த கிழவி அப்படி ஃபோன் பண்ணுமா? போன்ல என்னத்தை தான் சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல. இந்த மனுஷன் வேற பிபி வந்தவத மாதிரி அந்த குதிச்சுட்டு எப்படியெல்லாம் காரை ஓட்டி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டது. இப்ப அப்பாவும் அம்மாவும் வேற அவர் எங்கன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. இந்த மனுஷன் வேணும்னு என்ன அசிங்கப்படுத்தணும், அதுவும் என் அப்பா அம்மா வீட்டுல அசிங்கப்படுத்தணும்னு எல்லாத்தையும் கூட்டு சேர்ந்து பண்ணி இருக்கிறது. எல்லாரும் உள்ள இருக்கோம். பச்சைக்கிளி எதுக்கு இங்க வெளியே உட்காந்துருக்கா? என் சுயரூபம் தெரியாம இந்த ஆளு பண்ணிட்டு இருக்கிறது. வரட்டும், அந்த கார் எல்லாமே என்னோடது தானே. வந்தோன்னு எல்லாத்தையும் புடி விட்டு துரத்தி விடுறேன். பச்சைக்கிளி, அப்பா. தங்கம், என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அம்மாயி, போர் அடிக்குதா, அதான் சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க அம்மாவும் நீங்களும்? நான் அம்மா அங்க சமயக்கட்டுல இருக்காமா, நான் ஊருக்கு கிளம்புறேன், அதான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன். அம்மாயி ஊருக்கு போறீங்களா? ஆமாண்டம்மா, அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே போட்டுட்டு வந்துட்டேன். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஆடெல்லாம் கிடக்குதுல்ல, சாப்பிட்டுச்சா என்ன ஒன்றும் தெரியல. பக்கத்து வீட்டை நம்பி விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலல்ல, அதான் போயிட்டு ஒரு பார்த்துட்டு வந்துருவோன்னு இருக்கேன். புரிஞ்சுக்கடாமா, நிலமை அப்படி இருக்குது. நான் நாளைக்கு காலையில வந்துருவேம்மா. இப்போ போயிட்டு இப்படிதான் சொல்லுவீங்க தினமும். இப்படி வரும்போதெல்லாம் நாளைக்கு வந்துடும் சொல்லி இத்தனை வருஷம் கழிச்சு தான் வருவீங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, இருங்களே. தங்கம், புரிஞ்சுக்கடாமா, நான் என்ன வேணும்னா போறேன்றேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நாளைக்கு ஓடி வந்துருவேன். அழக்கூடாது தங்கம், அப்படி போகும்போது அழுத எப்படி? மனசு கஷ்டமா இருக்குல்ல, அழாத கண்ணத்தோட. நாளைக்கு வந்துட வேண்டாமா? சரி தங்கம், நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன். சரியா? சரி, கண்ணை தொடச்சுக்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சரியா? அம்மா பேச்சு கேட்கணுமா? எங்கிட்டும் நீ வெளியே சும்மா வந்துட்டு இருக்க கூடாது. அதுவும் இல்லாம வெளியே நைட் நேரத்துல போகணும் அப்படின்னா கூட அம்மாவை துணைக்கு கூப்பிட்டுட்டு தான் போகணும். இரும்பெல்லாம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போக கூடாது. சரியா? அப்புறம் அம்மாவை ரூம்ல படுக்க வேணான்னு இங்க வெளியே படுக்க சொல்றேன். எதுனாலும் அம்மாவை கூப்பிட்டு. சரியா? சரி, போயிட்டு வரேன். கண்ணை தொடச்சுக்க. அம்மா இருந்தா சந்தோஷமா இருக்கும். இந்த அப்பாவி மாதிரியா? பாவம் அம்மா இங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கும். ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு நைட்டு சமைக்கவும் சமைக்காது, அப்படியே படுத்து தூங்கிடும் வேற. அதனால சாப்பாடு கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம்னா நைட்டு வயிறார சாப்பிட்டுக்கும். சே, என்ன பண்றது போ. பெத்த புள்ள வீடுன்னு வந்து நிம்மதியாக இருக்க கூட முடியல. இருக்கவும் இவங்க விடவும் மாட்டிக்கிறானுங்க. 4 மணி பஸ் வேற போயிடும். அந்த பஸ்ஸில் போனால் திருவா போய் அங்கே இறங்கிடும். இல்லையா, பஸ் இல்லாமல் நின்றுக்கிட்டு உட்காந்துருக்கும். அதனால 4 மணி பஸ்ஸுக்கே அனுப்பி விடுவோம். சாப்பிட்டியம்மா? என்ன, நான் இல்லைன்னோனையும் வந்து இங்கே டேரா போட்டாச்சு போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க சம்மந்தி. வந்தா போனமான்னு இருக்கிறது இல்ல, வந்து அப்படியே உக்காந்துக்கிறது. இங்க அரிசி பருப்பு விற்கிற வேலைக்கு இப்படி ஊர்ல உள்ளவங்களை அதுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏமா கிளம்பிட்டாங்கம்மா, இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரேன், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். நில்லு ஒரு நிமிஷம். இப்பதானே தெரியுது என் வீட்டுல இருக்க அரிசி பருப்பெல்லாம் எப்படா காணாம போகுதுன்னு. இங்க இருந்து சோத்தாக்கிட்டு போயிட்டா அங்க ஒரு செலவும் இல்ல, அப்படியே போய் உக்காந்துக்கலாம். நல்ல விவரம் தான். ஐயோ, மாமியார் கிழவி எப்ப வந்துச்சுன்னே தெரியலையே. இப்படி பூனை மாதிரி வந்து உட்காந்துருக்கு. நான் வேற எங்க அம்மா வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் தெரிஞ்சுது. அவ்வளவுதான், இனி உண்டுலன்னு வைக்கிறமே. எங்களையே பழைய சோறு திங்க சொல்லும். இங்க இப்ப எங்க அம்மாவுக்கு சுடுசோறு கொடுக்குறேன்னு தெரிஞ்சுது. அவ்வளவுதான், என்னை ஒரே தான் முடிச்சு கட்டிடும். என்னம்மா சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போயிருச்சோ? அது வந்து